அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் 3ல் இயல் 3ல் வந்து அன்பு நலம் தருங்கிற நமக்கு துணைப்பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட் அப்புறம் வந்து கொஸ்டின்கான ஆன்சர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. அதில் வினாக்களுக்கு விடையளிக்க கொடுத்துருக்காங்களா. அதில் மொத்தம் 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினும் 44ஆம் பக்கம் இருக்குது. 3வது கொஸ்டின் வந்து 44, 45 இருக்குது. இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் 44வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், நமக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்களா. அது சைடில் மாலைன்னு சொல்லி ஒரு பேரா ஸ்டார்ட் ஆகுதா. அதில் 3வது லைன் பாருங்கள், மரக்கிளையில் பறவை ஒன்றின் கூட்டை கண்டான். அந்த ஒரு லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க. முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நண்பர்கள் வந்தனன்னு சொல்லி அதே பேஜில் நமக்கு வந்து இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் விளையாடினன்னு சொல்லி இருக்கா. அதில் அந்த லைன்லேருந்து 3வது லைனில் இறங்கியும் விளையாடினர் அது வரை குறிச்சிக்கோங்க. 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் தோட்டத்தில் விளையாடினிருந்து 3வது லைனில் இறங்கியும் விளையாடினர் இருக்குது அது வரை குறிச்சிக்கோங்க. அடுத்து 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து மொத்தம் 2 பாயிண்ட். முதல் பாயிண்ட் 44ஆம் பக்கம் இருக்குது பாருங்கள். லாஸ்ட்லேருந்து 2வது பேரா பாருங்கள். அதில் 4வது லைனில் விலியன் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா. 4வது லைன் லாஸ்ட்டாக பாருங்கள். அதிலிருந்து பூந்தொட்டியின் மீது விழுந்ததுன்னு இருக்கு பாருங்கள் அது வரை குறிச்சிக்கோங்க. இது வந்து 3வது கொஸ்டினுக்கான முதல் பாயிண்ட்டு. அடுத்து 45ஆம் பக்கம் பாருங்கள், 2வது பாயிண்ட் இருக்குது. கற்பவை கற்றபின் இருக்கா. அதுக்கு மேலே பாருங்கள், பறவைகள் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா. அதுலேருந்து குறிச்சிக்கோங்க. பறவைகள் உயிர் தப்பியதால், தப்பியன்னு மட்டும் இருக்கும், அது கூட தாள் சேர்த்துக்கோங்க. உயிர் தப்பியதால் மகிழ்ச்சியில் இருக்கும், அதை மகிழ்ச்சின்னு மாற்றிக்கோங்க. அந்த இல்லுங்கிறத அடிச்சிருங்க. மகிழ்ச்சி அது கூட சேர்த்து எழுதிக்கோங்க. அடைந்தான். பறவைகள் உயிர் தப்பியதால் மகிழ்ச்சி அடைந்தான். இதுதான் வந்து 2வது பாயிண்ட். மொத்தம் 3ஆம் கொஸ்டினுக்கு 2 பாயிண்ட் குறிச்சிக்கோங்க. அடுத்து நமக்கு வந்து சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. சிந்தனை வினாக்கான ஆன்சர் நமக்கு வந்து புக்கில் இல்லை. அதுக்கான ஆன்சர் அவங்களுக்கு காமிச்சிக்க அதை செஞ்சுக்கோங்க. அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. கோடை காலங்களில் பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது பற்றி உங்களது கருத்து என்ன. இதான் வந்து கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க. உங்கள் நோட்டில் இல்லாட்டி உங்கள் புக்கில் வந்து எங்கே இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அடுத்து நமக்கு பின்னாடி கொஞ்சம் சில 1 வேர்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். அன்பு நலம் தரும் கவிதையில் நீங்கள் விரும்பும் கதை மாந்தர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு 4 லைன் இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கோங்க. இக்கதையில் எனக்கு பிடித்த கதை மாந்தர் வந்து மணி ஆவார். தன் நண்பன் பறவையின் கூட்டின் மீது கல் எறிந்தபோது அது தவறு என்று கூறி அவனை திருத்தியது பிடித்து இருந்தது. இந்த 4 லைனை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அது கீழே வந்து இந்த கதையோட முடிவை மாற்ற விரும்பினா நீங்கள் எவ்வாறு மாற்றுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு 4 லைன் எழுதியிருக்கு, அதை அப்படியே எழுதிக்கோங்க. இக்கதையின் முடிவை மாற்ற விரும்பினால் வந்து மணியின் நண்பன் தன் தவறை உணர்ந்து திருந்தியவுடன் விலங்குகள் மற்றும் பறவைகளிடம் அன்பு செலுத்துவோம் என உறுதி எடுப்பது போல மாற்றுவேன். இந்த 4 லைனை அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இக்கதைக்கு நீங்கள் விரும்பும் தலைப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கருணை உள்ளம். அடுத்து கீழே பார்த்திங்கன்னா கையெழுத்து பயிற்சி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கதை கொடுத்துருக்காங்களா, அதுலேருந்து ஏதாவது 2 தொடர்கள் மட்டும் அப்படியே பார்த்து எழுதணும். ஏதாவது 2 தொடர் வந்து எழுதிக்கோங்க. நான் இந்த 2 தொடர் எழுதியிருக்கேன். ஆனால் எழுதும்போது அதுக்கு கமா, ஃபுல் ஸ்டாப், அந்த கொட்டேஷன் எல்லாமே நீங்கள் அப்படியே பார்த்து எழுதணும். ஸோ அது எழுதும்போது அதை கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க.